ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாபிக்ஸில் நம்ம எப்படி இந்த 2D ஸ்கெட்சை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட 2D ஸ்கெட்ச் ப்ராக்டிஸ் பிளேலிஸ்ட்டில் இது ரிலேட்டடாக 6 வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஸ்கெட்சை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்கெட்ச் பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதை வந்து பேட்டர்ன்கிற கமெண்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஒரே மாதிரியான இந்த டீத் ப்ரொஃபைல் அப்படியே மல்டிபிள் கவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆன மாதிரி கிரியேட் ஆயிருக்குது. இதை நம்ம பேட்டர்ன்கிற கமெண்டில் பண்ணலாம். ஆனால் கேட்டையால் பார்த்தீங்கன்னா 2D ஒர்க் பெஞ்சில் பேட்டர்ன் ஒரு கமெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ரொட்டேட்டுங்கிற கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது பேட்டர்ன் மாதிரி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ வேறு சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா 2D ஒர்க் பெஞ்சிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணுறதுக்கான கமெண்ட் இருக்கும். பட் கேட்டையால் அது இல்லை. இதில் நம்ம இதை எப்படி ட்ரா பண்ணலாம், எப்படி ஸ்கெட்சில் இதை நம்ம ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ணும்போது எப்படி நமக்கு கான்ஃப்ளிக்ட் வருது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த ஸ்கெட்சை சால்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இதை ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வரலாங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் ஒரு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன். ஒன்ஸ் பிளேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த டீத் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பக்கம் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைனுக்கு 8 mm லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சைடு நம்ம ட்ரா பண்ணலாமா இல்லை இந்த சைடு ட்ரா பண்ணலாமா அப்படின்னா, ஆல்வேஸ் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் கமாண்டோ இல்லை பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைனில் கனெக்ட் ஆகக்கூடிய ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா வெர்டிகல் லைனில் கனெக்ட் ஆகக்கூடிய ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ண போகிறேன். டைமென்ஷன் இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இந்த வி ஷேப்பில் இருக்கிற இந்த ப்ராக்கெட்டோட இந்த டீத் கட்டு இதை மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் லைன் மாதிரி கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து லைன் இல்லை, இது வந்து சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ட்ரிம்மிங் போர்ஷன்லாம் போக இது வந்து ஆர்க் மாதிரி நமக்கு தெரியுது. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க 120 டயாமீட்டர். இதை தான் ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செலக்ட் தட் சர்க்கிள் அண்ட் செலக்ட் தட் center point, click outside. Just go to that constraint option, double click the dimension and edit the value. ஸோ நமக்கு வந்து 120 mm. ஒன்ஸ் 120 கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த லைன் வரைகிறதுக்காக இங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம ஆங்கிள் மார்க் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இந்த ஆக்சிஸ் லைன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதுக்கு ஒரு டைமென்ஷன், இந்த லைனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி. ஒன்ஸ் 18 டிகிரி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த லைன் வந்து இந்த ஒரு வி ஷேப்பில் இந்த மாதிரி வருது. இந்த வி ஷேப் லைன் வரைகிறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணணும். இந்த நார்மல் லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm. இப்போ இதில் கொடுத்துருக்காங்களா இதுதான் சேம், எல்லா லைனுக்கும் சேம் லென்த் தான் வரும். ஜஸ்ட் இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm. 8 mm கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் ப்ரொஃபைல் கமாண்டில் போயிட்டு இந்த லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. லைனில் இந்த லைனோட எண்ட் பாயிண்டில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வி ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த ஆங்கிள் மார்க் பண்ணணும். இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் தட் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 70 mm இந்த லைன். ஓகேங்களா? ஒன்ஸ் 70 கொடுத்ததுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ரொஃபைலை நான் பிடிச்சி மூவ் பண்ணுறேன். இது எனக்கு அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகுது. ஏன் மூவ் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேலே அலைன் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள் மேலே கரெக்டாக அலைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லைனோட பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கோஇன்சிடென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அலைன் ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு இது மூவ் ஆகாது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். தென் இப்போ இந்த லைன் வரைஞ்சிட்டோம், இந்த லைன் வரைஞ்சிட்டோம். அகெயின் இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணணும். இது வந்து நம்ம ட்ரா பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் தான் இந்த ப்ரொஃபைல். ஸோ நம்ம இந்த வெர்டிகல் லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். வெர்டிகல் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் கூட அலைன் ஆகிருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெர்டிகல் லைன். இப்போ இந்த லைனோட லென்த் பார்த்தீங்கன்னா அகைன் இது வந்து ஒரு 8 mm. இப்போ நமக்கு தேவையில்லாத போர்ஷனை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷனில் குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் அன்வான்ட் ப்ரொஃபைல். இப்போ இந்த ப்ரொஃபைல் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ரொஃபைல். இப்போ இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட் சர்க்கிளுக்கும் நம்ம வந்து இதை வந்து பேட்டர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இங்கே வந்து 2D ஒர்க் பெஞ்சில் நமக்கு பேட்டர்னுங்கிற கமாண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த ஆப்ரேஷன் டூல் பாரில் இந்த இடத்துல நமக்கு ரொட்டேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் இருக்கும். இந்த ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் தீஸ் ப்ரொஃபைல்ஸ். ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஆப்ரேஷனில் ரொட்டேட் கமாண்ட்.
ரொட்டேட் கமாண்ட் போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ் சர்க்கிள், இந்த பிட்ச் சர்க்கிளோட சென்டர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் வந்து கேட்கும். இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த ப்ரொஃபைலில் எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எய்தர் யூ கேன் செலக்ட் ஹியர் ஆர் ஹியர், நோ இஷ்யூ. இது ஆங்கிளுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட், இப்படி மவுஸை மூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஆக்சுவலாக 20 கவுண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக. பட் நம்ம வந்து இதில் 20 கொடுக்கக்கூடாது, 19 தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். அது போக 19 அதை தான் நம்ம என்டர் பண்ணணும். திரும்ப இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஆங்கிள் தான் கொடுக்கணும். பிட்வீன் ஆங்கிள் வந்து ரெண்டு டீத்துக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள், அப்போ அந்த ஆங்கிள் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் சர்க்கிளுக்கும் இது தேவை. ஸோ அதனால கம்ப்ளீட் சர்க்கிளோட ஆங்கிள் 360, தென் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து மொத்தமாக 20. இங்கே 19 இருக்குது, பட் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து 20. அப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம்னா 360 டிவைடட் பை 20 இந்த மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ நீங்கள் கொடுத்தானா பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இது ஏன் இந்த டைமென்ஷன்லாம் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்குது அப்படின்னா, நான் ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கிறேன். அன்டூ பண்ணிவிட்டு முதல்ல இருந்து நம்ம இந்த ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போது எகைன் ஐ எம் கோயிங் டு ரொட்டேட் கமாண்ட். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் கிளிக் இந்த சென்டர் பாயிண்ட்டு, செகண்ட் இந்த லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல 19 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் கன்ஸ்ட்ரெயின் கன்வர்ஷன் ஆனில் இருக்கும்போது இந்த ப்ரொஃபைலுக்கு நம்ம என்னென்ன டைமென்ஷன் வச்சுருக்கோமோ எல்லாமே அடுத்தடுத்த ப்ரொஃபைலுக்கு மார்க் ஆகும். இதை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வராது. இப்போது எகைன் 360 டிவைடட் பை 20 கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுங்க, இந்த மாதிரி கிரியேட் ஆகும். பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் எதுவுமே கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. இது கேட்டையால ஒரு இஷ்யூ தான் இந்த 2D ஒர்க் பெஞ்சில். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 2D ஸ்கெச்சஸ் இதில் பண்ண மாட்டோம் கேட்டையால. நம்ம 3D பண்ணும்போது 3Dயில் வந்து இதை பேட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது பார்ட் மாடலிங்லாம் நம்ம இதை 3Dயாக பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கெட்ச் வரைஞ்சி பண்ண மாட்டோம். இந்த ஒரே ஒரு கட் மட்டும் ஃபஸ்ட்டு இதை ஒரு ரவுண்டு டிஸ்க் மாதிரி ட்ரா பண்ணி சாலிடாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு டீத் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம 3Dயில் பேட்டர்ன் பண்ணுவோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 2D பேட்டர்ன்லாம் அதிகம் பண்ண மாட்டோம். அதனால தான் இதில் வந்து அதிகமான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை நமக்கு. அப்போது சப்போஸ் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதை உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது எந்தெந்த லைன்லாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆகலையோ அந்த லைனெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எந்தெந்த லைன்லாம் கன்ஸ்ட்ரெயின் ஆகலையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போயிட்டு ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் மெத்தட் கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எடிட் மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின், அதாவது ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. சரி, ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின். இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிருக்குது. அதாவது நமக்கு செலக்ட் பண்ணது எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிருக்குது. ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டில் போயிட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய் ரெஃபரன்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம செலக்ட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இது அப்படியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கலாக டைமென்ஷன் எடுத்து இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாலும் ஸோ இந்த மாதிரி நிறையா டைமென்ஷன்ஸ் இது எடுத்து தான் கன்ஸ்ட்ரெயின் பண்ணோம். பட் இது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் வே. பட் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். நான் ஜஸ்ட் இதை கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். அப்போது கேட்டையாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியும் பண்ணக்கூடாது, ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான ப்ரொஃபைலை நம்ம ஆக்சுவலாக எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கெட்சில் இந்த மாதிரி ப்ரொஃபைல் பண்ணவே கூடாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம இது அப்போ 3Dயாக இதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ டெலிட் தி ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்சை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த அவுட்டர் 120 mm இருக்குல்ல, இந்த 120 mmத்துக்கு நம்ம வந்து ஒரு சாலிட் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த சாலிட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாலிட் மேலே போய் நான் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா சேம் இந்த டீத்தை நம்ம அப்படியே மறுபடியும் ரீட்ரா பண்ண போகிறோம். பட் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு
select this line and this circle. இந்த ரெண்டையும் நான் வந்து கோஇன்சிடென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 18 டிகிரி. ஸோ இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் கிளியராக தெரியல, இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் ஆப்ஷன் ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட்டில் போயிட்டு இந்த சர்க்கிளை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைனோட லென்த் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ண மாதிரி தான் 8 mm. திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இதோட ஆங்கிள், இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 டிகிரி. ஸோ இந்த கேஸில் இவ்வளோ தான். ஓகேங்களா? இதை ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு குயிக் ட்ரீமில் போயிட்டு இந்த போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ப்ரொஃபைல் ஜஸ்ட் இந்த வி ஷேப்பில் வரக்கூடிய இந்த ப்ரொஃபைல். இதை நம்ம வந்து ஒரு 3Dயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 3Dயில் பேட்டர்ன், இந்த 3D பேட்டர்ன்லாம் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு லேட்டராக சொல்லி கொடுக்குறேன். பட் இந்த ஸ்கெட்சோட கான்ஃப்ளிக்ட்டுக்காக நான் வந்து இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ 3Dலே பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்ன் கமாண்ட்ஸ் இருக்கும். இந்த 3D பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரி, அவ்வளோதான். அப்போது 2D ஸ்கெட்சில் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக பேட்டர்ன்லாம் போட்டு வரைஞ்சி இதை 3Dயாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம 3D ப்ரொஃபைலில் இந்த ஒரே ஒரு கட்டு மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு 3D பேட்டர்ன்லாம் நம்ம ஈஸியாக இதை 3D பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டையால் ஆல்வேஸ் வந்து அந்த ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கெட்சில் இதை பேட்டர்ன் பண்ணக்கூடாது. நீங்கள் 3D மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரொஃபைலை மட்டும் வரைஞ்சி கட் பண்ணி 3Dயில் தான் இதை பேட்டர்ன் பண்ண தவிர 2D ஸ்கெட்சில் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலையும் பேட்டர்ன் பண்ணக்கூடாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கெட்ச்லேயே. வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டவுட் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்க கேட்டையாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.